வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு இனி டிஏ உயர்வு, ஊதிய குழு நன்மைகள் கிடைக்காதா, புதிய விதிகள் கூறுவது என்ன என்பது குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓய்வூதியதாரர்களுக்கு இனி அகவிலைப்படி ஊதிய குழு நன்மைகள் கிடைக்காதா, மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான விதிகளை மாற்றியுள்ளதா? இந்த கேள்விக்கான விடைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக சில ஊடக அறிக்கைகள் கடந்த சில நாட்களாக தெரிவித்து வருகின்றன. இந்த விதி மாற்றம் நிதி சட்டம் 2025 ஒரு பகுதியாகும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. புதிய விதிகளின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் இனி அகவிலைப்படி அதிகரிப்பு மற்றும் வரவிருக்கும் 8வது ஊதிய குழு உட்பட எதிர்கால ஊதிய குழுக்களிலிருந்து எந்தவித சலுகைகளையும் பெறமாட்டார்கள் என்று ஆன்லைனில் பரவும் அறிக்கைகள் கூறுகின்றன. இதனால் பெரும் குழப்பமும் பீதியும் கிளம்பியுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலை நிவாரணம் உயர்த்தப்படுகின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் அதே விகிதத்தில் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் உயர்த்தப்படுகின்றன. இன்னும் சில மாதங்களில் அமலுக்கு வரவுள்ள 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலமும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அகவிலைப்படி ஊதிய குழு நன்மைகள் ஆகியவை இனி அவர்களுக்கு கிடைக்காது என்று சில ஊடக அறிக்கைகளில் வந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது. இந்த செய்தி உண்மையா? மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான விதிகளை மாற்றியுள்ளதா? இந்த கேள்விக்கான விடைகளை இங்கே பார்க்கலாம். சமீபத்தில் சிசிஎஸ் அதாவது ஓய்வூதிய விதிகள் 2021 விதி 37 ஒரு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. செலவினத்துறை, நிதி அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை, சட்ட விவகாரத்துறை, சட்டமன்றத்துறை மற்றும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோருடன் கலந்தாலோசித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை விதி 37(29)(c)யில் ஒரு திருத்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு ஊழியர் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து அடுத்தடுத்து தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியிலிருந்து விலக்கப்பட்டாலோ அரசாங்க பணிகளின் சேவைக்காக வழங்கப்படும் ஓய்வூதிய சலுகைகளையும் அந்த ஊழியர் இழக்க நேரிடலாம். மேலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியிலிருந்து விலக்கப்பட்டாலோ நிறுவனத்தின் முடிவு நிர்வாக ரீதியாக அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படும் என விதி கூறுகிறது. இந்த விதி முன்னர் ஒரு அரசு துறையில் பணிபுரிந்த பொதுத்துறை ஊழியர் தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவரது முழு ஓய்வூதிய பலன்களையும் இழக்க நேரிடும் என்று கூறுகிறது. இந்த சலுகைகளில் அவரது முந்தைய அரசு பணிக்காக கிடைக்கும் ஓய்வூதியமும் அடங்கும். பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுவதால் முந்தைய அரசு பணிக்காக கிடைக்கும் ஓய்வூதிய பலன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று முந்தைய விதிகளில் கூறப்பட்டிருந்தது. தற்போது திருத்தப்பட்டுள்ள விதிகள் முந்தைய விதியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். நிதி சட்டம் 2025 உள்ள புதிய விதிகளின் கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்கள் மறுக்கப்படுவதாக கூறப்படும் அறிக்கைகளின் கூற்றை பொறுத்தவரை விதி 37 செய்யப்பட்ட மாற்றத்திற்கும் அகவிலைப்படி அல்லது ஊதிய கமிஷன் சலுகைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகையால் இந்த திருத்தத்தை நிதி சட்டத்துடன் இணைத்து ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுகள் மற்றும் ஊதிய கமிஷன் சலுகைகள் நீக்கப்பட்டதாக கூறும் அறிக்கைகளில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதை மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு மார்ச் மாதம் நிதி மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு மசோதாவில் ஓய்வூதியம் தொடர்பான விதி குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்த விதி ஓய்வு பெற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவதாகவும் ஊழியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தவறான கருத்தை போக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி தெளிவுபடுத்தினார். இந்த விதி ஜூன் 1, 1972 முதல் உள்ள தற்போதைய விதிமுறைகளையே மட்டுமே மீண்டும் உறுதிப்படுத்தியது என்றும் சிவில் அல்லது பாதுகாப்பு ஓய்வூதியங்களை மாற்றவில்லை என்றும் அவர் கூறினார்.
7வது ஊதியக்குழு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சமத்துவம் அப்படியே இருக்கும் என்றும் ஓய்வூதியதாரர்கள் இடையே எந்தவித பாகுபாடும் காட்டப்படாது என்றும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய ஆணைய சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளதாக வரும் கூற்றுக்கள் உண்மையல்ல. அரசு பணியிலிருந்து பொதுத்துறை நிறுவனங்களில் சேரும் ஊழியர்கள் தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களது முழு ஓய்வூதிய பலன்களையும் இழக்க நேரிடும் என்ற விதி திருத்தம் மட்டுமே தற்போது செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி ஊதிய குழு சலுகைகள் ஆகியவற்றிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.